ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஆற்றுல ராத்திரி ராகி அடை தான். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதனால் வந்து சுகர் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ராகி வந்து 250 கிராமு, ரெட் கலர் அவல் வந்து 150 கிராமு, பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கணும், ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கிக்கணும், 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு, தாளிப்புக்கு வந்து எண்ணெய் 50 கிராம் விட்டு, கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும். இப்போ அவளை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். அரைச்சி எடுத்துன்னு வந்து அவளை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு பிசைஞ்சிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற மீதி எல்லா பொருளையும் போட்டுடணும். ராகி மாவு, அப்புறம் வந்து இந்த வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போது லாஸ்ட்டாக உப்பும் போட்டு ஒரு பிசைஞ்சுக்கணும். ஜலம் தளிச்சு இப்போ செய்யணும். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட்டாக முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடிச்சா அப்படி பிடிமானமாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி, ரொம்பவும் பெருசாக தட்ட வேண்டாம், சின்னதாக தட்டினா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி தட்டி கல்லில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து போட்டுருணும் தோசைக்கல்லில். ஒரு 2 நிமிஷம் கழித்து எண்ணெய் விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கம் திருப்பி போட்டாச்சுன்னா அவ்வளோதான், சுவையான ராகி அடை ரெடி. இதை நீங்களும் உங்கள் ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.